அங்கம்மாள் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தன்னோட அம்மாவை ப்ளவுஸ் அதாவது ஜாக்கெட் போட வைக்கணும். அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சிட்டியில் டாக்டர் வேலை செய்யக்கூடிய பையன் அவங்க வீட்டுக்கு வர்றாரு. அப்படி தன்னோட காதலை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தன்னோட அண்ணனான பரணிட்டையோ அவங்க அண்ணிட்டையோ சொல்கிறாரு. இப்போ யாரோட பேச்சையும் கேட்காத மதிக்காத அங்கம்மாள் தன்னோட அம்மாட்ட அந்த காதலை எப்படி சொல்லுவேன் அப்படின்னு தயங்குறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணு வீட்டுக்கு லவ் மேட்டர் தெரிஞ்சு சரி நாங்கள் உங்கள் வீட்டுக்கு பேசி நல்லபடியாக கல்யாணம் பண்ணித்தாரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ தன்னோட அம்மா ப்ளவுஸ் போடாத விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா தனக்கு கேவலமாக இருக்கும், அதுவும் இல்லாமல் கல்யாணமும் நடக்காது அப்படிங்கிற திங்கிங்கில் சரண் சக்தி தன்னோட அண்ணா அண்ணி மூலியமாக அம்மாவை ப்ளவுஸ் போட வைக்கிறாரு. ஆனால் அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? இல்லை, அதுக்கு பல போராட்டங்கள் இருக்குது. இப்படி போகும்போது ஒரு சீனில் அவங்களே ப்ளவுஸ் தானே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ப்ளவுஸ் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க. அந்த ஊரில் எப்பயும் போல் போய் வேலை பார்க்குறாங்க. எல்லாருமே இவங்கள பார்த்து ரொம்ப அழகாயிட்டீங்க அது இதுன்னு சொல்கிறாங்க. இப்படியே ஃபஸ்ட் ஆஃப் போகுதுங்க. இப்போ செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் ஆஃபில் தான் ஒரு டேர்னிங் வந்துடுது. என்னென்னா, அங்கம்மாளுக்கு சீக்ரெட்டாக ஒரு லவ் இருக்கும். அது யாருக்கும் தெரியாது. ஆனால் விஷயம் அது இல்லை. அந்த ப்ளவுஸ் ஜாக்கெட் மட்டும் இல்லாமல் தன்னோட பல்லில் இருக்கிற கரை, சாரீ, தன்னோட காஸ்டியூம் எல்லாமே இவங்க நம்மளை மாற்றுறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுற அங்கம்மாள் மனசு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு ஒரு மனசோட வீட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஜாக்கெட்டு ப்ளவுஸ் எல்லாத்தையுமே எரிச்சிடுறாங்க. அதை பார்த்து ஹீரோ சரண் சக்தி பரணி எல்லாருமே பயந்துடுறாங்க என்னாச்சு அப்படின்னு. இப்போ கிளைமேக்ஸில் பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சு. அப்போ அங்கம்மாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ளவுஸ் வியர் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க ரியாக்ஷன் எல்லாமே மாறுது. யார்ட்டையும் பேசாமல் அமைதியாக மாறிடுறாங்க. இதை உச்சிமலை காற்றே அப்படின்ட்டு ஒரு வில்லேஜ் ஃபீலிங்கோட படத்தை முடிக்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு நீங்கள் கண்டிப்பாக படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான வில்லேஜ் அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்குது. பரணி கேரக்டர் எப்படியாச்சும் நம்ம நாதஸ்வரம் வாசித்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேரக்டர் ட்ராவல் ஆகுது. அப்புறம் அங்கம்மாளோட சீக்ரெட் லவ், அப்புறம் ஹீரோவான சரண் சக்தியோட அந்த லவ் விஷயம், இப்படி நிறையா கதைகள் ட்ராவல் ஆனாலும் அந்த கிளைமேக்ஸில் ஒரு பூவில் கொண்டு அந்த கிளைமேக்ஸை முடிக்கிறாங்க. படம் ரொம்ப அருமையாக இருந்தது. கண்டிப்பாக அவரோட பார்த்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.